இரும்புச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோயின் பெயர் என்ன? சரியான விடை அனீமியா. உடலில் இரும்புச்சத்து குறைவதால் சிவப்பு இரத்த அணுக்கள் குறைந்து அனீமியா என்ற நோய் ஏற்படுகின்றது. சுவாச மண்டலத்தில் நுரையீரலின் பங்கு என்ன? சரியான விடை வாயு பரிமாற்றம். நுரையீரல் உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை இரத்தத்தில் சேர்த்து கழிவான கார்பனீர் ஆக்சைடை வெளியேற்றுகின்றது. மனித உடலில் வயிற்றின் முதன்மை பணி என்ன? சரியான விடை உணவை ஜீரணித்தல். வயிறு சாப்பிட்ட உணவை அமிலங்கள் மற்றும் நொதிகளின் உதவியுடன் ஜீரணிக்க உதவுகின்றது. மனித உடலில் இதயத்தின் முதன்மை தொழிற்பாடு என்ன? இரத்தத்தை பம்ப் செய்தல். இதயமானது இரத்தத்தை உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் பாய்ச்சும் முக்கிய உறுப்பாகும். உயர் இரத்த அழுத்தத்திற்கான மருத்துவ சொல் என்ன? சரியான விடை ஹைப்பர் டென்ஷன். இரத்த அழுத்தம் சாதாரண அளவை விட அதிகமாக இருக்கும் நிலையே ஹைப்பர் டென்ஷன் ஆகும். இதய தசைகள் விரிவடைவதற்கான மருத்துவ கலைச்சொல் என்ன? சரியான விடை கார்டியோமேகலி. இதயத்தின் தசைகள் அல்லது இதயத்தின் அளவு அசாதாரணமான அளவு பெரிதாக நிலையே இவ்வாறு அழைக்கப்படுகின்றது. சுவாச குழாயில் ஏற்படும் வீக்கத்திற்கான மருத்துவ கலைச்சொல் என்ன? சரியான விடை பிராங்கைட்டிஸ். சுவாச குழாய்களில் ஏற்படும் அழற்சி மற்றும் வீக்கம் பிராங்கைட்டிஸ் என்று அழைக்கப்படுகின்றது. எலும்புகள் பலவீனமடையும் நோயின் பெயர் என்ன? சரியான விடை ஆஸ்டியோபோரோசிஸ். எலும்புகளின் அடர்த்தி குறைவடைந்து அவை பலவீனமடையும் நிலையே ஆஸ்டியோபோரோசிஸ் என்று அழைக்கப்படுகின்றது. கிட்ட பார்வை குறைபாட்டிற்கான மருத்துவ கலைச்சொல் யாது? சரியான விடை மயோபியா. தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியாத பார்வை குறைபாட்டினை மயோபியா என்று அழைக்கப்படுகின்றது. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைக்கு எந்த மருத்துவரிடம் செல்ல வேண்டும்? சரியான விடை நியூராலஜிஸ்ட். மூளை, நரம்பு மற்றும் நரம்பு மண்டல நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவரே நியூராலஜிஸ்ட் ஆவார். தோல் சம்பந்தமான பிரச்சனைக்கு எந்த மருத்துவரிடம் செல்ல வேண்டும்? சரியான விடை டெர்மடாலஜிஸ்ட். தோல், முடி மற்றும் நகங்கள் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவரே டெர்மடாலஜிஸ்ட் ஆவார். இதயம் சம்பந்தமான பிரச்சனைக்கு எந்த மருத்துவரிடம் செல்ல வேண்டும்? சரியான விடை கார்டியாலஜிஸ்ட். இதயம் மற்றும் இரத்த ஓட்ட மண்டல நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவரே கார்டியாலஜிஸ்ட் ஆவார். குழந்தை ஆரோக்கியம் மற்றும் பராமரிப்பில் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவருக்கான கலைச்சொல் என்ன? சரியான விடை பீடியாட்ரிஷியன். குழந்தைகளின் உடல் நலம், வளர்ச்சி மற்றும் குழந்தைகள் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவரே பீடியாட்ரிஷியன் ஆவார். கண் பிரச்சனைகளை பரிசோதிக்கும் மருத்துவரை எவ்வாறு அழைப்பர்? சரியான விடை ஆப்தமாலஜிஸ்ட். கண் தொடர்பான நோய்கள் மற்றும் பார்வை குறைபாடுகள் தொடர்பான பிரச்சனைகளை பரிசோதித்து சிகிச்சை அளிக்கும் மருத்துவரே இவர் ஆவார். உடலில் ஹார்மோன் குறைபாடுகளை பரிசோதிக்கும் மருத்துவரை எவ்வாறு அழைப்பர்?
சரியான விடை எண்டோகிரைனாலஜிஸ்ட். உடலின் ஹோர்மோன் சுரப்பி தொடர்பான கோளாறுகளை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் மருத்துவரே இவர் ஆவார்.